லைஃப் வந்து ஒரு சக்கரம். புத்திஸில் போனால் கால சக்கரம்னு ஒரு சாமி இருக்குது, அதை வச்சு வழிபடுவாங்க. மாயன் கேலண்டர்ஸ் 2012 ஞாபகம் இருக்கா? ஒரு சக்கரம் மாதிரி காட்டுவாங்க, நடுவில் ஒரு முகர். இதேமாதிரி சுமேரியன், நீங்கள் எந்த பழைய சிவிலைசேஷன் சொல்லலாம் அதில் போனீங்கனாலும் காலம்ன்றத சக்கரம் மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா 0லேருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் நல்லது நடக்கிற வருடங்கள் இது, மீடியமாக இருக்கிற வருடங்கள் இது, கெட்டது நடக்கிற வருடங்கள் இது. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு வரணும். இப்போ கேலண்டரில் பார்த்தா நல்ல நேரம் இருக்கும், கௌரி நேரம் இருக்கும், யமகண்டம் இருக்கும். இது வந்து பொதுவானது. ஏன் ராசி, ஏன் நட்சத்திரத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான டைம் இருக்கும். முருகர் போரிடும் போது இந்த பஞ்சபக்ஷி சொல்லி அந்த டைமில் அவர் போய் அடிச்சாருன்னா, அப்போ அதை நம்ம பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சார்ட்டை நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் என்கிட்ட வந்து பேசணும் அவசியம். இந்த சார்ட் போதும் லைஃபு கடைசி வரைக்கும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிட ரீதியாக சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி வந்து ஒரு புது விஷயம் பார்க்கலாம் சார். இப்போது எந்த ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஸ்டார்ட் அப்படிங்கிற பொழுது எல்லாருமே அதை பார்ப்பாங்க இல்லைங்களா? இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது அதுலேயுமே நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இல்லைங்களா? ஏதாவது ஒரு சைனாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மணி ரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். எப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அங்கே வந்து மேஜராக டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜோதிட ரீதியான ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா சார்? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். இதை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ நான் காலச்சக்கரம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இது உள்ளே வந்தேன்றதை சொல்கிறேன். ஸோ தட் இது என்னன்றது உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ நான் வந்து பேசிக்கலி ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர். நான் படித்தது ரொபாட்டிக்ஸ். நான் அதுக்கப்புறம் வந்து அமேசான், அலிபாபா, உலகத்தில் இருக்க பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். அது பத்தலன்ட்டு ஐஏஎம்மில் அப்புறம் படித்தேன். ஐஏஎம்மில் படித்த உடனே திருப்பியும் துபாயில் போய் ஒர்க் பண்ணேன். அங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஎஸில் ஹார்வர்டில் படித்தேன். என்னென்னா ரொபோட்டிக்ஸ் படித்தேன், பத்தலை. ஐஏஎம் போனேன், பத்தலை. ஹார்வர்டு போனேன், பத்தலை. அதுக்கப்புறம் எல்லா ஆன்சரும் எனக்கு எங்கே கிடச்சதுன்னா அஸ்ட்ராலஜியில் கிடச்சிது. நம்மளுடைய ஜோதிடம்ன்றது நம்ம இன்றைக்கி வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்க்கறதால இது அசால்ட்டாக நினச்சிட்டோம். இது ரொம்ப பெரிய கடல். இதில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் வருது. சொல்ல தெரியலனா, இப்போ எனக்கு தெரியலன்னு அர்த்தமே தவிர ஜோதிடத்தில் ஆன்சர் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இப்போ எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், எனக்கு ஒரு டைம், ஒரு மாதம் இருக்குது. அந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராஜெக்ட்ஸாக வந்துட்டுருக்கும் ஒர்க் பண்ணும்போது. இல்லை எனக்கு புது வேலை கிடைக்கும். அது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கு என்னென்னா இது ஒரு இப்போ நமக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதம் வரும்போது ஏதோ ஒரு பணம் வரும். நம்ம சில மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அடிக்கடி மீட் பண்ணுவோம், திரும்ப. இன்னொன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை நல்ல விஷயமோ ஏதாவது நடந்திருக்கலாம். ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் வந்து காலேஜ் முடித்து கல்யாணம்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதேமாதிரி ஒன்று நடந்திருக்கும். நம்ம யோசிப்போம், இதே மாதிரி தான் நான் படிக்கும்போது நடந்துச்சுன்னு. அது வந்து நீங்கள் ஒரு 20ல் நடந்திருக்கும், அப்புறம் ஒரு 40ல் புரியும். நீங்கள் 60ல் நடக்கும்போது அது திருப்பி நடக்கும். ஓகே. என்னென்னா அதுதான் காலச்சக்கரம். அது சொல்லுவாங்க, அந்த விஜய் படத்தை சொல்லுவாங்க, மேலே இருக்கவங்க கீழே போவான், கீழே இருக்கவங்க மேலே வருவான். அது வந்து ஒரு சக்கரம். லைஃப் வந்து ஒரு சக்கரம். இது வந்து என்னென்னா நம்மளுடைய வேதத்தில் மட்டும் சொல்லலை சக்கரம்னு. புத்திஸில் போனால் காலச்சக்கரம்னு ஒரு சாமி இருக்குது, அதை வச்சு வழிபடுவாங்க. நீங்கள் நடராஜரை பார்த்தீங்கன்னாவே அவரை வந்து காஸ்மிக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டு போனாலோ இல்லை நாசா போனாலோ அவருடைய சிலை இருக்கும், அந்த காஸ்மோஸ்ன்னுவாங்க. அந்த காலச்சக்கரமும் ரவுண்டாக இருக்கும். ஹிந்துயிசமில் பார்த்தா ரவுண்டாக வருது, புத்திசமில் பார்த்தா ரவுண்டாக வருது. மாயன் கேலண்டர்ஸ் 2012 ஞாபகம் இருக்கா? ஒரு சக்கரம் மாதிரி காட்டுவாங்க, நடுவில் ஒரு முகர். இதேமாதிரி சுமேரியன், நீங்கள் எந்த பழைய சிவிலைசேஷன் சொல்லலாம் அதில் போனீங்கனாலும் காலம்ன்றத சக்கரம் மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா எல்லாமே திருப்பி ரிப்பீட் ஆகும். இதில் எது சூப்பர்னால் அந்த ரிப்பீட் ஆகிறத கண்டுபிடிக்கிறது தான் சூப்பர். ஸோ எனக்கு ஆரம்பித்தது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்தால் வேலை கிடைக்குன்னு தெரியும். எனக்கு வந்து தெரியும் அடுத்த மாதம்
இந்த மாதம் வருதுனாவே புதுசாக எனக்கு ஒரு ப்ரப்போசல் வரும்னு தெரியும், ஒரு சேல்ஸ் வரும்னு தெரியும். அது வந்து ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சதை தவிர டீப்பாக அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அப்போ தான் இந்த சக்கரம் எடுக்கும்போது காலச்சக்கரம்ன்றது ஒரு பொதுவான நேம், நானும் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஆனால் இது உள்ளே வந்து ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் அஸ்ட்ராலஜி டெக்னிக்ஸ் போட்டிருக்கோம். டெக்னிக்ஸ் போட்டு ஒரு ப்ராடக்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஜாதகம் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஒரு ஜாதகத்தில் என்னென்ன இருக்கும், கிரகங்கள் இருக்கும், வீடு இருக்கும். இதை நான் அப்படியே நம்பர்ஸாக மாற்றிடுவேன். ஓகே, அதான் சொல்ல, அது இன்ஜினியரு என்ன பண்ணாலும் அந்த இன்ஜினியரிங் தாட்டு உள்ளே வந்துடும். இதை வந்து ஒரு நம்பர்ஸாக மாற்றிப்பேன். ஏன்னா இதை மோஸ்ட்லி இப்போ யார் என்கிட்ட வாங்குறாங்கன்னா 80% பிஸ்னஸ் முதலாளிங்க, 80 இல்லை 90% பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கவங்க நிறைய பேர் வாங்குறாங்க அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் மீதி மற்ற பேர்லாம் 80% பிஸ்னஸ் பீப்புள் தான். அவங்க என்ன முக்கியமாக யாருன்னா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வாங்குவாங்க. அப்ராடு, நார்த் இந்தியாவில் அதிகமாக வாங்குறாங்க. நம்ம ஊரை விட நார்த் இந்தியாவில் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நான் எப்போ வைக்கணும், ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணோன்னா நான் எப்போ ரைஸ் பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் பிறந்ததுலேருந்து 100 வயசுக்கு தந்துடுவேன். நாங்கள் சில விஷயங்கள் வந்து நான் ப்ரெடிக்ஷன் தொட மாட்டேன், தெரியாது இல்லை தொட மாட்டேன். என்னென்னா ஒருத்தரோட ஆயுசை நான் பார்க்க மாட்டேன், ஆயுசுன்றது பார்க்க மாட்டேன், அரசியல் விஷயத்தில் தலையிட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் இருக்குது, தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படின்னா இது வந்து நான் ஒருத்தர் ஏஜ் போட்டு கொடுத்துட மாட்டேன். 80னா பயப்பட ஆரம்பிச்சிடும், அப்போ நான் 80 வரைக்கும் தான் இருப்பேனா அப்படின்ட்டு. அதனால் 100 வயசுக்கு வரைக்கும் இருப்பேன், அதுக்கு மேலே இருந்துப்பா எனக்கு அவ்வளோ தான் பண்ண தெரியும் அப்படி போட்டு கொடுத்துருவேன். ஸோ 0லேருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் எது உங்களுக்கு வந்து ஃபேவரபிள், அதாவது நல்லது நடக்கிற வருடங்கள் எது, மீடியமாக இருக்கிற வருடங்கள் எது, கெட்டது நடக்கிற வருடங்கள் எது. அதேமாதிரி வருடம், மாதம், நாள், நேரம். மேக்ரோலேருந்து இது இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு புரியும். எம்பிஏல சொல்லுவோம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வருஷத்துலேருந்து படிப்படியாக மாதம், நாள், நேரம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு வருவோம். இது வந்து ஈரோடுலேயே வாங்கியிருக்காங்க. அந்த டெக்ஸ்டைல் முதலாளிங்க ஒருத்தர் வாங்கினார். அவங்க வந்து எதுக்கு கேட்டாங்கன்னா, அவர் வந்து இது புதுசாக அந்த கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வாங்கி புதுசாக ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் சார், எனக்கு எப்போ பண்ணணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட போவோம், சார் நான் புதுசாக ஓப்பன் பண்ண போகிறேன் எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்போம். அது வந்து ஒரு நாள் குறித்து தருவார், நேரம் குறித்து தருவார். ஓகே முடிஞ்சுது. அப்புறம் இப்போ நான் பிளான்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஒரு 20 கோடி போட்டு பிளான்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அது ஓப்பன் பண்ணதுனால எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது. எந்த நேரத்தில் நான் அவங்ககிட்ட பேசணும்? ஓகே இப்போ கேலண்டரில் பார்த்தா நல்ல நேரம் இருக்கும், கௌரி நேரம் இருக்கும், யமகண்டம் இருக்கும். ஓகே யமகண்டம் தொட மாட்டேன், ராகுகாலம் தொட மாட்டேன், ஆனால் நல்ல நேரத்தை தொடுவேன். இது வந்து பொதுவானது. எனக்கு நம்ம அதை சொல்ல, நம்ம எதை வச்சு விளையாடுறோம்? ராசி, லக்னம், நட்சத்திரம். ஏன் ராசி, ஏன் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டைம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அடித்து உருளுவான், நம்ம ஒரு ஓரம் வேறு எதையும் நினச்சி சிரிச்சிட்டு இருப்போம். அந்த ஒரு பேட்டர்ன். அவ கேட்பா, டே இங்கே என்ன நடக்குது, நீ என்ன பண்ணுறேன்னு. நம்ம அதை பார்த்து சிரிக்க மாட்டோம், வேறு எதுவும் நினச்சி சிரிப்போம். ஏன்னா அந்த டைமில் நம்மளுடைய ஆரா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஜோதிடத்தில் வந்து அதுக்குன்னே நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, புஷ்கர நவாம்சம் நேரம் சொல்லுவாங்க. அது அப்படியே இருக்குது. பஞ்சபக்ஷி இருக்குது. ஓகே, பஞ்சபக்ஷி இருக்குது. பஞ்சபக்ஷியில் வந்து காகை, அதுக்கப்புறம் மயில், சேவல், வல்லுருவு, ஆந்தை, அந்த மாதிரி இருக்குது. 5 பஞ்சபக்ஷி இருக்குது. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, முருகர் போரிடுறாருல, முருகர் போரிடும் போது இந்த பஞ்சபக்ஷி சொல்லி அந்த டைமில் அவர் போய் அடித்தாருலாம் இருக்குது வரலாறு. அப்போ அது முருகர் காலம்னாவே அப்போ பார்த்துக்கலாம். அப்போ அதை நம்ம பிஸ்னஸ் யூஸ் பண்ணால், இப்போ எனக்கு ஒரு டஃப் டைம் போகுது, எனக்கு சனி பயிற்சியே நடக்குதுங்க, டஃப் டைம் போகுது, சனி பயிற்சி நடக்குது, நம்ம கம்பெனியை மூட்டு உட்கார முடியுமா? கம்பெனியை ரன் பண்ணி ஆகணும், நம்மளை நம்பி 100 குடும்பம் இருக்குது. அப்போ அந்த டைமில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குங்க? 30-31 days அந்த மாதிரி. 30. இது வந்து ஜொஜேரியன் காலண்டர், இது வந்து வெஸ்டர்ன்து. ஆக்சுவலாக 30 இல்லை, 27 நாள் தான். ஓகே, நம்மளுடைய வேதம் பிரகாரம் 27 நாள், ஒரு நாள் ஒரு நட்சத்திரம், 27 நாள், 13 மாதம். இதை எங்கே கரெக்டாக கணிக்கணும் அப்படின்னா, பெண்களுடைய மாதவிடாய். ஓகே, அது வந்து ஒரு வருஷத்துக்கு 13 தடவை வரும், 27 நாளுக்கு ஒரு தடவை சுற்று. நம்மளுடைய தாய் பூமி, நம்மளுடைய தாய், இது ரெண்டுமே ஒன்று. இவங்க உடம்பு எப்படி ஆக்ட் ஆகுதோ அப்படி தான் நம்ம பூமியும் ஆக்ட் ஆகும். நம்மளுடைய நாட்கள், கிழமை எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். இது வந்து அவ்வளோ சயின்ஸு. இதை வந்து நம்ம குழப்பி 31 நாள், பிப்ரவரினா 29 நாள்னு போட்டு குழப்பி வச்சுருக்கோம். ஆக்சுவலி 27 நாள். ஸோ ஒருத்தங்க இந்த காலச்சக்கரம் எடுக்கிறாங்கன்னா, அந்த 27 நாளில் எது நல்ல நாள், எது மீடியமான நாள், எது பேட் டேஸ்ன்னு கொடுத்துருவேன்.
ஸோ என்னென்னா நீங்கள் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த நல்ல நாளாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் கேலண்டர் உங்களுக்கு கொடுத்துட்றமா நீங்கள் புக் பண்ணுங்கன்னு. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா என்னோடய பேட் டேஸ் எல்லாத்துலையும் நான் அவைலபிள் போட்டுருவேன், என்னோடய குட் டேஸ் எல்லாம் அவைலபிளாக போட்டுருவேன். சரி, நீங்கள் புக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் புக் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கால் வருதுனாவே எப்படியே கன்வெர்ட் ஆகிடும். அது அது என்னென்னா என்னுடைய பவர் டைமில் வச்சுருக்கேன், அந்த பவர் டைமில் அது வேலை செய்யும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன், எனக்கு வந்து இப்போ அப்ராட்லேருந்து ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் உட்காரணும், அந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டு உட்காரணும். அப்போ வந்து அந்த பவர் அவங்க வந்து சில டைம் நம்ம வந்து வெஸ்டர்ன் பீப்புள்கிட்ட பேசும்போது அவங்க லைட்டாக டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம கிளைண்ட்டை நம்ம டாமினேட் பண்ண முடியாது, பண்ண கோச்சிப்பாங்க. ஆனால் சொல்லாமல் டாமினேட் பண்ணணும். அது எப்படி? உங்களுடைய ஆரா ஹையாக இருக்கும்போது நீங்கள் உக்காந்திங்கன்னா சம்திங் வில் ஒர்க். அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 100கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், அவ்வளோ இது பார்த்துட்டேன், அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த டைம் இதெல்லாமே குறித்து தரீங்க இல்லைங்களா? இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது இப்போ பார்ட்னர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி டைம் வந்து கொடுக்குறீங்க சார்? இதுவே ஒரு இஷ்யூ ஆச்சு. இங்கே ஒரு பெங்களூரில் ஒரு ஸ்டார்ட் அப் ஏஜென்சி, அவருக்கு வந்து பார்ட்னர் ரொம்ப இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட அவரால் நெகோஷியேட்டே பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தர் சிம்ம ராசி, இன்னொருத்தர் ஆப்போசிட்டு, அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அது சொன்னேன், சரி உன்னால் அவர்கிட்ட பேச முடியல, இந்த நேரம் போ. அவர்கிட்ட குறித்து கொடுத்தது, நீ அவர்கிட்ட பேசும்போது இந்தந்த நாள் இந்தந்த நேரம் போன்னு சொல்லி நான் கையில் சார்ட்டை கொடுத்துறேன். இது வந்து எப்படின்னா, இந்த சார்ட்டை நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் என்கிட்ட வந்து பேசணும் அவசியம். இந்த சார்ட் போதும் லைஃபு கடைசி வரைக்கும். இது வந்து கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறத தவிர பார்ட்னரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ சில பேர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, ஒரு எக்ஸாமுக்கு விழுந்து படிச்சிருப்பீங்க, போனால் சொதப்பிட்டு வந்துடுவோம். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாள் ராத்திரி தான் படிச்சிருப்போம், ஆனால் பார்த்தா நல்ல மார்க் வந்துடுவோம். அது என்னென்னா அந்த டைமில் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்றது. ஸோ நீங்கள் டஃப்பான பர்சன், பார்ட்னரோ இல்லை வெண்டாரோ டஃப்பான பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்ட்ராங்கான டைமில் போனால் ஒரு எட்ஜ் மேலே தூக்கும். ஓகே. ஸோ இது வந்து பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி இது வந்து ஆக்சுவலாக பர்சனல் லைஃப், பிஸ்னஸ் லைஃப் ரெண்டு பேருக்குமே இது அப்ளை பண்ணலாமா? ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இதை வாங்குறது நிறைய பிஸ்னஸ் பீப்புள் தான். ஓகே. இப்போ வந்து நிறைய சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? இப்போ வந்து வீட்டில் இருந்து பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது இப்போ நம்ம சொல்லுவோம், இன்ஜினியரிங் படிச்சுட்டான் ஆனால் சினிமா துறையில் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜினியரிங் படிச்சுட்டான் ஆனால் வேறு லைனில் இருக்கான்னு சொல்லுவோம். ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும் அது எந்த ஃபீல்டில் அவன் போனால் ஷைன் ஆவான்ட்டு. இன்னொன்று, நீங்கள் என்ன உருண்டு பிறண்டாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக ஃபீல்டில் தான் போய் நிற்கும். ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு பையன் வந்தான், அந்த பையன் வந்து கும்பராசி, சரிங்களா? பட் அவன் வந்து ஐடியில் தான் நான் போவேன்னு தலைக்கீழ நின்னான். டே கும்பம் மெக்கானிக்கல் ஏடு, அதில் ஐடி போயிட்டு 2வது வருஷம் வந்து அவனால் அந்த ப்ரோக்ராமிங்லாம் அவனால் புரிஞ்சிக்க முடியல. 2வது வருஷம் அது ஆட்டோமேட்டிக்காக மெக்கானிக்கல் வந்துட்டு இப்போ ஜாலியாக இருக்கான். மெக்கானிக்கலில் வந்து ஒரு எஸ்ஏஇன்னு ஒரு கிளப் இருக்குது, அதில் வந்து கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவோம், அது இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த ராசி நட்சத்திரத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்வாங்க. அதுக்கு ஸ்கோப் இல்லாமல் இருக்கட்டும், உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஜாதகத்தை வந்து நம்பிக்கையாக பார்த்துக்கிறது. இது நம்பிக்கை இல்லை, இது டிஎன்ஏ. உங்கள் ஒரு வீடு எப்படி இருக்குது, இந்த வீட்டுக்கு வரணும்னா உங்கள் ப்ளூ பிரிண்ட் அமிச்சா எனக்கு தெரியும் ஹால் எங்கே இருக்குது, பெட்ரூம் எங்கே இருக்குது, பூஜை ரூம் எங்கே இருக்குன்னு. அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட், அதில் தெரிஞ்சிடும் நீ எதை பண்ணால் உங்களுக்கு எது கரெக்டாகணும். அது பிரகாரம் வச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி இப்போ வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா கூட நிறைய பேருக்கு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு இருக்கும், நிறைய பேருக்கு அந்த அது பண்ணணும்னு நினைப்பாங்க. எதை வேணால் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ மேக்கப்னால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தனஸ்தானத்துக்கு ரிலேட்டடாக இருக்கணும், அப்போ தான் அதில் கை வைக்க முடியும். நீங்கள் பேக்கரினா உங்களுக்கு கடகம், அது எதுனா அதில் பிஸ்னஸ் ஹவுஸோடு எது தொடர்பு இருக்கோ அதை பிடிச்சிட்டிங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட உங்களுக்கு பிடிக்கும், பட் அந்த டைமில் உங்களுக்கு புரியலைன்னா கூட உங்கள் பிஸ்னஸ் ஹவுஸோட கனெக்ஷனாக இருக்கிற அந்த கிரகத்தோடைய பிஸ்னஸை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா தானே மேலே வந்துடுங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வந்து பொதுவான நல்ல நேரம் இதுதான் வந்து பார்த்து கேலண்டரில் குறித்து அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டைம் அப்படிங்கும்பொழுது அவங்க ஜாதக கட்டத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து முக்கியமாக வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இதை வந்து நம்ம நேர்கள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் சார். ஏன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சரியாக ரன் ஆக மாட்டேங்குதுன்னு தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அதுக்கடுத்த வர நாட்கள் வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்க டைம் பேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது எல்லாமே அந்த பிளேஸ்க்குள்ளே வந்து விழுகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இது நம்ம நேர்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பேசுகிறோம் சார். நன்றி, வணக்கம்.